அந்த அணிலுக்கும் மனுஷனுக்கும் ரெண்டுமே என்ன சேருது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். கண்டிப்பா சொல்லணும், இனிமேல் நாங்க எல்லாருமே அணில் தான். ஓகேங்களா? அணில் என்ன நல்லதெல்லாம் செய்யும் தெரியுங்களா? காட்டுல போயிட்டு நிறைய ட்ரீஸை வந்து வளர்க்குமா. அந்த மாதிரி என் தளபதி வந்து மக்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே சொசைட்டில பண்ணுவார் ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து அந்த அணில் வந்து என்ன பண்ணுன்னா, செடி கொடி எல்லாமே இருக்குல்ல, அதை வளர்க்கறதுக்காக அது ஹெல்ப் பண்ணுமா. அதே மாதிரி எங்க தளபதி வந்து இந்த சொசைட்டியை ஸ்ட்ராங்கர் பண்றதுக்கு அவர் அந்த உழைப்பார். அதே மாதிரி அந்த அணில் வந்து என்ன பண்ணுனா, புது புது இடத்துக்கு போகுமா. அது ஒரே இடத்துல இருக்காராம், எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அது அணில் உட்காராம், அது ஒவ்வொரு இடத்துக்கு போகுமா. அதே மாதிரி நாங்க வந்து என்ன பண்ண போறோம்னா, புது ஐடியா தளபதி இப்ப சொன்னார் பாத்தீங்களா, அதே மாதிரி புது கல்ச்சர். தளபதி கிட்ட கல்ச்சரே கிடையாது, அவரே சொல்லிட்டாரு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். அந்த கல்ச்சர் சம்பந்தமா எதுவுமே நாங்க இதுவும் பண்ணோம். டெக்னாலஜி இப்ப எப்படி வந்து எல்லாத்தையுமே போஸ்டர் அடிச்சுட்டு ஓட்டுறது அதெல்லாம் பண்றாங்க, ஆனா அந்த டெக்னாலஜி மூலமா தளபதி ஒன்று எல்லாத்தையுமே ஆப் போன வர லான்ச் பண்ணாரு. சோ அணில் என்ன பண்ணுதோ அதை நாங்க பண்றோம். அது எல்லாத்துக்கும் மேல அணில் கடைசி என்ன பண்ணுனா, மீதி இருக்குது பாத்தீங்களா, மக்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மீதி இருக்கு பாருங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உயிர் வருமா. அதே மாதிரி எங்க தளபதி வந்து அவரு செஞ்சதை எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்க வந்து மக்களுக்காக நல்லது செய்ய வர்றாரு. அதெல்லாம் நாங்க எல்லாருமே தாராளமா ஹாப்பியா ஒத்துக்கிறோம். நாங்க இனிமேல் அணில் தான். அணிலுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசம் நாங்க சொல்லிட்டோம். சோ நாங்க அணிலை வந்து சந்தோஷமா ஏத்துக்கிறோம். இனிமேல் அணில்னு சொல்றவன் எல்லாருக்கும் இது ஒரு பதிலா இருக்கும் நாங்க நினைக்கிறோம்.